வணக்க மக்களை, சற்று முன்னாடியான செய்தி ஒன்றிலாகலாம். 2026 தேர்தலில் அலறவிடும் 5 சட்டமன்ற தொகுதிகளா உச்சம் தொட்ட வாக்கு வித்தியாசம். யார் அந்த திமுக புள்ளிகள்? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தல் வேலைகள் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்களை ஈடுபடுத்தி வருகிறதா. அந்த வகையில் தான் ஒருபுறம் கூட்டணி கணக்குகள், மறுபுறம் தொகுதிகள் என களப்பணியானது சற்றே சூடுபிடிக்க தொடங்குவதுதான் மும்பரம் காட்டி வருகிறதா. கூட்டணி கட்சிகள் என்பது, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கீடு நிறைவேற்றால்தான் கண்டிப்பாக வேட்பாளரின் தேர்வு மீது கவனம் செலுத்த முடியுமா? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலானது இம்முறை நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது வரும் அரசியல் கண்டிப்பாக நிலவுவதாக கூறப்படுகிறதா. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலுமே தங்கள் பலம் பலவீனம் குறித்து அரசியல் கட்சிகள் எல்லாம் கணக்கு போட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் திமுக தலைவர்கள் கூட அதிக வித்தியாசத்தில் வென்ற டாப் 5, அதாவது வென்ற 5 தொகுதிகள் மட்டுமே அதிக வாக்குகள் பெற்ற 5 தொகுதிகளை அவர்கள் இங்கே பார்க்கலாம். அதாவது அதிமுகவின் வாக்கு வித்தியாசம் வெற்றி என்றால் கடந்த 2021 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை கணக்கில் வைத்துதான் இந்த முறை கண்டிப்பாக அந்த 5 தொகுதிகளுமே வேண்டவே வேண்டாம் என்று வெற்றி பெறுவது மிக கடினம் என கூறியும் அதிமுகவின் மூத்த தலைவர்களெல்லாம் பின்வாங்குவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இதன் முதல் தொகுதியாகத்தான் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ ஆனார். இதே தொகுதியில் 6 முறை எம்எல்ஏ என்பது கவனிக்கத்தக்கதா. அதாவது ஆத்தூர் தொகுதி தனது கோட்டை என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் பெரியசாமி. அதில் கடைசியாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் பாமக சார்பில் போட்டியிட்ட திலகபாமாவை எதிர்த்து அவர் 1,35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையும் கடந்த தேர்தலில் பெரியசாமி அவர்கள் பெற்றாராம். அதாவது திமுகவின் தளபதிகளாக ஒருவராக தான் திகழ்வதுதான் இந்த பெரியசாமி. அடுத்து வருவதாக 2வது சட்டமன்றம் என்னவென்றால் ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆவார். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வலதுகரமாக திகழ்ந்து வருவதுதான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலிருந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தையே தொட்டவர். தற்பொழுது திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறார். தொடர்ந்து 3 முறை இதே தொகுதியில் வெற்றி வாகை சூடினார். கடைசியாக நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட, அதாவது தணிகைவேல் அவர்களை எதிர்த்துதான் இவர் 994,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதாவது 3வது சட்டமன்ற தொகுதி என்னவென்றால் எம்பி எம்எல்ஏ ஆகிய பதவிகளெல்லாம் அதிகரித்துள்ளார். தற்போது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்கிறார். இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட, அதாவது எஸ் ராஜரமணர் அவர்களை எதிர்த்து 94,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் இவர் அமைச்சராக இல்லை என்பது கவனிக்கத்தக்கதா. அது மட்டுமின்றி 4வதாக KN நேரு நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சரா. திமுக தூண்களில் ஒருவர்தான் இந்த KN நேரு. திருச்சியின் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். கடைசியாக நடந்த அதிமுகவை சேர்ந்த பத்மநாபனை எதிர்த்து 85,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் இந்த KN நேரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அப்போதைய ஆளுங்கட்சி வேட்பாளரை எதிர்த்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெற்றுவிட்டார். அது மட்டுமின்றி மேற்சொன்ன 3 நபர்களையும் எடுத்துக்கொண்டால் பாமக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு எதிராக திமுக தலைவர்களை வெற்றி பெற்றிருந்தனர். ஆனால் KN நேரு பலம் வாய்ந்த அதிமுகவுக்கு எதிராக அதிகப்படியான வாக்குகளை அறுவடையும் செய்திருக்கிறார். அதாவது